ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஷ்ணுபிரியா, பல் மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஸ்கேலிங் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கேலிங்னா என்ன, ஸ்கேலிங் எதுக்காக பண்ணுறோம், ஸ்கேலிங் பண்ணால் நம்ம பல்லுக்கு எதுவும் டேமேஜ் ஆகுமா, இல்லை ஈரில் எதுவும் பிரச்சனை வருமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸ்கேலிங்கை பற்றி. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேலிங்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் ப்ரொஃபஷ்னலாக பல் சுத்தம் செய்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஸ்கேலிங். நம்ம எதுக்காக ஸ்கேலிங் பண்ணுறோன்னா, நம்ம என்னதான் ப்ரஷ் பண்ணாலும் ப்ரஷ் க்ளீன் பண்ண முடியாத இடத்துலலாம் அழுக்கு சேரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கேலிங் மூலமாக மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும். எந்த ப்ரஷ்ஷும் வேறு எந்த இதுனாலையும் நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் நம்ம ஸ்கேலிங் செய்கிறோம். அப்படி இருக்கிற அழுக்கு நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, பல் சொத்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ண முடியாத இடத்துல அந்த அழுக்கு போய் சேர்ந்துருக்கும். பாக்டீரியாஸ் சேர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல அழுக்கு சேர்ந்து. ஸோ அது நம்மளுக்கு பல் சொத்தை வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஈரை சுற்றி சேர்ந்துருக்க அழுக்கு அந்த ஈரையும் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஈர் நல்லா இன்ஃப்ளேம்ட் ஆகிட்டு ஜிஞ்சவைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அது நாளடைவில் பெரிடான்டைட்டிஸ்ங்கிற ப்ராப்ளமாக மாறிடும். ஸோ பல்லு சுற்றி இருக்கிற போன் தான் பல்லுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். அந்த போனும் வீக் ஆக ஆரம்பிச்சு, அதுவும் குறைய ஆரம்பிச்சு பல்லுக்கு சப்போர்ட் இழந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பல்லு நல்லா ஆட ஆரம்பிச்சிடும். ஆடி ஃபியூச்சரில் நம்ம அந்த பல்லை இழக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்கேலிங் செய்கிறோம். ஸ்கேலிங் பண்ணுறதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது ஸோ ஃபஸ்ட்டு டவுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல்லு க்ளீன் பண்ணுறதுனால என் பல்லு ஆட ஆரம்பிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு பெரிடான்டைட்டிஸ் ப்ராப்ளம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. பெரிடான்டைட்டிஸ்னா என்ன, உங்களுக்கு ஈர் ஜிஞ்சவைட்டிஸ் தாண்டி ஈர் ப்ராப்ளம் தாண்டி அது எலும்பு வரைக்கும் அந்த ப்ராப்ளம் போயிடுச்சு, அந்த பெரிடான்டைட்டிஸ்னால். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி உங்கள் பல்லுக்கு சப்போர்ட் இழந்திருக்கும். ஸோ அது ஆல்ரெடி கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்கிற பல்லாக இருக்கும். அந்த பல்லு உங்களுக்கு அந்த காரை படிஞ்சிருக்கும்ல, ரொம்ப நாள் அழுக்கு சேர்ந்து சேர்ந்து காரை மாதிரி படிஞ்சிருக்கும். அந்த அழுக்கெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுக்கிறனால உங்களுக்கு பல்லு சப்போர்ட் போயிடுச்சு, எனக்கு பல்லு ஆட ஆரம்பிக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் என்னன்னா, இந்த காரை எடுத்தாதான் உங்களுக்கு பல்லு ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அந்த ஆடுறதெல்லாம் நிப்பாட்டி, ரொம்ப ஆடினா கண்டிப்பாக அது எடுக்கிற நிலைமையில இருக்கும். ஸோ மைல்டாக ஆடும்போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்னும் இந்த காரை இழுக்கும் போது அதில் நிறைய பாக்டீரியாஸ் மேலும் மேலும் சேர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கேலிங் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக பல்லு ஆடாது. ஆல்ரெடி உங்கள் பல்லு ஆடிட்டு இருக்கு அப்படின்னா அதை இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டெம்பரவரியாக வேணால் அந்த காரெல்லாம் அந்த பல்லை பிடிச்சி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். பட் அது நாளடைவில் கண்டிப்பாக உங்கள் பல் நீங்கள் இழக்கிற நிலைமை தான் ஏற்படும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேலிங் பண்ணி தான் ஆகணும். இப்போது இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த மாதிரி பல் சுத்தம் செஞ்ச உடனே எனக்கு சென்சிட்டிவிட்டி வந்துருச்சு, அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 1 or 2 டேஸில் கண்டிப்பாக அது செட்டில் ஆகிடும். அது அந்த சென்சிட்டிவிட்டி போக்குறதுக்காக உங்களுக்கு டென்டிஸ்ட் நீங்கள் எங்கே போய் க்ளீன் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் 2 நாளில் கண்டிப்பாக அது செட்டில் ஆகிடும் உங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி. ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இன்னொரு டவுட் என்னென்னா, ஸ்கேலிங் பண்ணுறதுனால எனக்கு ரத்த கசிவு ஏற்பட்டுட்டே இருக்கே, ப்ளீடிங் வந்துட்டே இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா, உங்களுக்கு அந்த நான் சொன்னேன்ல காரை படிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு, அந்த காரை சுற்றி இருக்கும் போது அது ஒரு இரிட்டேஷன் தான் கொடுக்கும் ஜிஞ்சேவாக்கு. அதாவது ஈருக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டர் தான் அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற ஜிஞ்சேவா கொஞ்சம் இன்ஃப்ளேம்டாக இருக்கும், அதாவது வீக்கமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்கேலிங் பண்ணும்போது அந்த வீக்கமாக இருக்கிற ஜிஞ்சேவால கண்டிப்பாக ரத்த கசிவு ஏற்பட தான் செய்யும். அதுவுமே அந்த ஜிஞ்சேவா 2 நாளில் நார்மல் ஆகிடும். அந்த இரிட்டேஷன்லாம் குறைச்சி நம்ம எடுத்த உடனே அந்த காரையெல்லாம் சுற்றி க்ளீன் பண்ணி எடுத்த உடனே அது நார்மல் ஆகிடும். அந்த ஈரு 2 நாளில் நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரத்த கசிவு எல்லாமே தானாக ஸ்டாப் ஆகிடும். இப்போது அடுத்த டவுட் என்னென்னா, பல்லு க்ளீன் பண்ணுறதுனால நம்ம அந்த எனாமல் லேயர்லாம் தேஞ்சு போயிருமா, ஏன்னா பல்லு மேலே இருக்கிற அந்த எனாமல் கோட்டிங்லாம் போயிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எனாமல் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பாடியிலே. ஸோ கண்டிப்பாக அந்த எனாமல் தேயாது. அந்த அந்த காரை படிஞ்ச மாதிரி இருக்கும்ல அந்த அழுக்கு, அது மட்டும்தான் அந்த ஸ்கேலிங் மூலியமாக எடுப்போமே தவிர அந்த எனாமலுக்கும் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த மாதிரி பல் சுத்தம் செய்யும் போது கேப் உண்டாகுதே டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி அவங்க சின்ன வயசுலேருந்து பல்லுக்கு நடுவில் கேப் இருந்திருக்கும்.
இந்த அவங்க பல் ரொம்ப நாளா சுத்தம் செய்யாம இருக்கறனால அந்த கேப்புக்கு நடுவுலலாம் அந்த அழுக்கு சேர்ந்துருக்கும். அது நாளடைவுல அழுக்கு சேர்ந்து சேர்ந்து காரை மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த காரை பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பல் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. அதனால அந்த அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்னடா நம்மளுக்கு வந்து பல்லெல்லாம் எடுத்துட்டாங்களே, பல்லு வந்து கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது கண்டிப்பா அது காரனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கேலிங் பண்றதுனால எந்த கேப் ஃபார்மேஷனும் நடக்காது டூத்ல. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பல்லு வந்து கிளீன் பண்ணோடனே கொஞ்சம் சொர சொரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த காரை எடுக்கிற இடத்துல அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ அதையுமே வந்து பாலிஷிங் பண்ணுவாங்க. ஸ்கேலிங்க்கு அப்புறம் அந்த மாதிரி சொர சொரப்பா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாலிஷிங் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ உங்க பல்லு வந்து ஸ்மூத் ஆயிடும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அண்ட் இன்னொரு கேள்வி வந்து கேட்குறாங்க என்னன்னா, பல்லு வந்து ஸ்கேலிங் பண்றது மூலியமா வந்து ஒயிட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒயிட் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எல்லாருக்கும் ஒரு பல்லுக்கு வந்து கலர் இருக்கும். நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பல் கலர் இருக்கும். அந்த கலர் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அதில் அந்த கலரில் எந்த மாற்றமும் இருக்காது. பட் அந்த ஸ்டெயின்ஸ் மாதிரி நம்ம பல் இருக்குன்னா, நம்ம சில பேர் டொபாக்கோ சூவிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய காஃபி டீலாம் அடிக்கடி குடிக்கிறதுனால பல் வந்து ஸ்டெயின் ஆகி கலர் மாறி இருக்கும். அந்த ஸ்டெயின் வேணா வந்து மாறுமே தவிர மற்றபடி உங்களுக்கு நார்மலாக இருக்கிற பல் கலர் வந்து மாறாது. அதே மாதிரி சில பேருக்கு ஃப்ளூரோசிஸ் இருக்கும். அந்த கரையும் வந்து சில பேருக்கு ஃப்ளூரோசிஸ் வந்தனால ஒரு மாதிரி ஸ்டெயின் ஆன மாதிரி இருக்கும். இன்ட்ரின்சிக்கா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த கரை வந்து கண்டிப்பா அந்த மாறாது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்சிக்கா வெளிப்புறமா சாப்பாடுனாலேயோ இல்லை வந்து காஃபி டீ அந்த மாதிரி சாப்பாடுனால வர்றது ஸ்ட்ரெயின்ஸு, இல்லை டொபாக்கோனால வர ஸ்ட்ரெயின்ஸ், அந்த மாதிரி ஸ்ட்ரெயின்ஸ் வேணா போகுமே தவிர பல்லு உள்ளார ஃபார்ம் ஆயிருக்கிற அந்த ஃப்ளூரோசிஸ்னால டெவலப்மெண்டலாக அது வர ப்ராப்ளம் அது அந்த ஸ்ட்ரெயின்ஸு, இல்லை நார்மலாக உங்கள் பல் கலர் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி பல் கலர் இருக்கும், அந்த கலர் வந்து மாற்றம் எதுவும் இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேத்துக்கு வந்து இந்த அழுக்கு சேருறதுனாலே வந்து பேட் பிரெத் ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சிடும். இந்த அழுக்கு நிறைய சேருறதுனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியாவும் அதில் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அப்படியே பேட் பிரெத்தும் அது காஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக அமையும். ஸோ பேட் பிரெத் வந்து வெறும் நம்மளுக்கு இந்த மாதிரி அழுக்கு செய்யறதுனால மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சிஸ்டமினிக்காக வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் உடம்புல இருந்தால் கூட உங்களுக்கு வந்து வேற அந்த மாதிரி பேட் பிரெத் வரலாம். பட் இதுவும் ஒரு காஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸ்கேலிங் பண்ண உடனே என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஸ்கேலிங் பண்ண உடனே இம்மீடியட்டாக உடனே எதுவும் சாப்பிட வேணாம். ஒரு 1 hour கழிச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் எதுவும் ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட் வந்து நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ண ஒரு 1 or 2 daysக்கு. பிகாஸ் அந்த ஈரெல்லாம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும். ஆல்ரெடி அது வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேம்டாக இருக்கிற ஈரு. ஸோ அது வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு ஒரு 2 days ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் அண்ட் ஸ்பைசி சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து அந்த ஈரை வந்து திரும்ப திரும்ப நம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் ஈரெல்லாம் கொஞ்சம் புண்ணான மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு டொபாக்கோ யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு 3 daysக்கு வந்து அவாய்ட் பண்ணிடணும். டொபாக்கோ, ஆல்கஹால் எதுவுமே நீங்கள் வந்து ஒரு 3 daysக்கு வந்து எடுக்கக்கூடாது. பிகாஸ் அதுவுமே திரும்பி இரிட்டேஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும் நம்மளோட ஈருக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மற்றபடி வேற எந்த ப்ரிகாஷன்ஸும் இதுக்கு ரொம்ப தேவையில்லை. நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. எல்லாமே தானாக அதுவாக சரியாயிடும். அண்ட் கண்டிப்பாக வந்து வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு 2-3 daysக்கு வந்து கண்டினியூஸாக வந்து காகிள் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாரும் 6 months once வந்து ஸ்கேலிங் மூலிமா பல் சுத்தம் செய்யணும். இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். நிறைய பேர் நினைப்போம் டென்டல் ட்ரீட்மெண்ட்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரி பேசிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம ஃபியூச்சரில் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்லிஜென்ஸ் தான் நம்மளுக்கு காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்க்கு ஒரு பாத்வேவாக அமைஞ்சிடுது. ஸோ எப்பயுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதை நம்ம எப்பயுமே இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஹாவ் அ ஹாப்பி ஸ்மெல் அண்ட் அ ஹாப்பி டூத். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.